இன்னைக்கு நம்ம எப்படி லோட்டஸ் சீடை வச்சு ஸ்நாக்ஸ் செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பாப்கார்னோட ரொம்ப நல்லது. ஆனால் பாப்கார்ன் மாதிரியே கிரன்ச்சியா இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன்ல 1 டேபிள்ஸ்பூன் கீ போட்டு இங்கே பாருங்க, லோட்டஸ் சீட் ஃபஸ்ட்டு க்ரன்ச்சியாலாம் இருக்காது. அப்புறம் இதை ஃப்ரை பண்ண க்ரன்ச்சி ஆகிடும். இது 5 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ 5 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குன்ட்டு பாருங்கள். இது இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே கேஸ் ஆஃப். இப்போது 1 கப் ஸ்வீட் பால் செய்ய போகிறோம். அப்புறம் இன்னொன்று கப் ஸ்பைசி மசாலா செய்ய போகிறோம். இப்போ எப்படி ஸ்பைசி மசாலா செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட், அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் டர்மரிக், அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பவுடர், அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்பைசி லோட்டஸ் சீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் ஸ்வீட் பால் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ 1 கப் லோட்டஸ் சீட் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/2 கப் வெல்லம், அப்புறம் 1/4 கப் தண்ணி. இப்போ வெல்லத்தை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். எப்படின்னா வெல்லத்தையும் தண்ணியும் ஊற்றிட்டு அப்புறம் இதை நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணுங்க. இப்போ இதை நல்லா கேஸ் ஆன் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போது 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து தண்ணியில் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ இது கையில் எடுக்க முடியுது. இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி வரும். இப்படி வேண்டாம், எனக்கு இது உடையிற மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடணும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போது 2 மினிட்ஸில் திருப்பி போட்டு பார்க்குறேன். இப்போ பாருங்கள், கையில் எடுக்க வருது. இப்போ இது கொஞ்ச நேரம் இப்படி வச்சுருந்தீங்கன்னா இது நல்லா கட்டி ஆயிடுச்சு. இது உடைக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா உடைக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிட்டு இப்போது இந்த லோட்டஸ் சீடையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இப்படி தான் தெரியும். இன்னும் இது ஆற உங்களுக்கு நல்லா இண்டிவிஜுவலாக வர ஆரம்பிச்சிடும். ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, இது ஒட்டிட்டு இருக்கு. இந்த மாதிரி தண்ணியை எடுத்தா வந்துடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க.